எல்லோருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வராகி வழிங்கிற அந்த பாதையில் நடக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் அந்த வராகியானவள் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து புதிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த அன்னை அகிலாண்டேஸ்வரி வராகியை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த ஏப்ரல் 14 நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை ஆக வேண்டும் என்றால் நம்ம என்ன குட்டி குட்டி விஷயங்கள் செய்யலாம்ங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இங்கே பகிர்றேன். இந்த மாதிரி காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த காணொலிக்கு ஒரு லைக் போடுங்க. நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏப்ரல் 14 அப்படிங்கிறது நம்மளோட தமிழர்கள் வழக்கப்படி நமக்கு அதுதான் புத்தாண்டு. நம்ம என்னதான் டிசம்பர் 31 ஜனவரி 1 நம்ம செலிப்ரேட் பண்ணாலுமே நம்மளோட தமிழர்களோட பாரம்பரியத்தில் ஏப்ரல் 14 அதுதான் நமக்கு புது வருடம் பிறக்கிறது இல்லையா? ஸோ சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம எல்லாருக்குமே இதுதான் ரியலான புத்தாண்டு. இந்த புத்தாண்டில் நம்ம அழகாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி, சுவாமி ஷெல்ஃபை டெஃபினட்டாக க்ளீன் பண்ணி, விளக்கெல்லாம் தேய்ச்சி ரொம்ப அழகாக விளக்கேற்றி அந்த தெய்வத்துக்கான நல்ல நல்ல பூஜைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இது ஆண்டாண்டு காலமாக நடக்கக்கூடியது. இதில் இந்த வராகி வழியில் இருக்கக்கூடிய நாம் என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வரலாம், என்ன விதமான நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு வரலாம்ங்கிறத பற்றி ஒரு பார்வை தான் இது. ஸோ வராகியை நீங்கள் வீட்டில் வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாள் மாதுளை முத்துக்களை வாங்கி அம்பாளுக்கு கண்டிப்பாக அர்ச்சனை செய்யுங்கள். ஏப்ரல் 14 அன்னைக்கு புது வருடம் பிறக்கிற ஒரு டைம் இருக்கும். அது எந்த டைம் இருந்தாலும் பரவாயில்ல. சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா வராகிக்கு கண்டிப்பாக மாதுளை முத்துக்களால் அர்ச்சனை செய்யுங்க. மாதுளை முத்துக்களை முடிஞ்சால் நீங்கள் தேனில் தொட்டு அம்பாளுக்கு அர்ச்சனையாக போடலாம். ஃபோட்டோ இருந்தால் எப்படி அர்ச்சனை பண்ணுறதுன்னு கேட்பீங்க. ஃபோட்டோவுக்கு கீழே ஒரு பிளேட் வச்சு அம்பாள் மேலே அதை போடுறதா நினச்சி பாவனை பண்ணி நீங்கள் போடலாம். இந்த மாதுளை முத்துக்கள் எப்படி ஒரு பழத்துக்குள்ளே ஒரு மாதுளை முத்துமே ஒரு பழம் மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று பலவாக பெருகக்கூடிய ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குறியீடாக தான் மாதுளையை நம்ம பார்க்குறோம். அதனால தான் மாதுளை முத்தில் அர்ச்சனை பண்ணுறது அவ்வளோ பெரிய விசேஷம். அதனால் தேனில் மாதுளை தொட்டு அந்த முத்துக்களை தொட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது ஓம் சம்பத் பிரதாயை நமக, ஓம் வாராகியை நமகன்னு சொல்லி சொல்லி அர்ச்சனை செய்யுங்கள். 108 தடவை பண்ணால் கூட போதும். அதுக்கப்புறமா பிரசாதமாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க. நல்ல அழகான கற்பூர ஆரத்தி காமிங்க. அம்பாளுக்கு இன்னைக்கு என்ன விதமான வாசனை திரவியங்கள் போடலாம்னா அத்தர், புனுகு, ஜவ்வாது போடலாம். தசாங்கம் ஏற்றி வைக்கலாம், சாம்பிராணி போடலாம். அந்த இடம் ரொம்ப வாசனையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் அம்பாளுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பருப்பு பாயசம், வெல்லம் போட்ட பருப்பு பாயசம் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நீங்கள் விருப்பப்பட்டால் சுண்டல் கொடுக்கலாம். மொச்சை சுண்டல், இல்லைன்னா கொண்டக்கடலை சுண்டல், காராமணி சுண்டல், அந்த மாதிரி கொடுக்கலாம் அம்பாளுக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி பழக்கம் இருக்குன்னா கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சு நாளே அடுத்த நாள் அரைச்சி அதில் வடை பண்ணி கொடுக்கலாம். மிளகு போட்டால் வராகிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பூஜையோட பலன் நம்ம நார்மலாக வழிபடுறதை விடவே இந்த நாளோட வழிபாடு உங்களுக்கு ரொம்ப பெரிய பலனை கொடுக்கும். வராகி மகாலட்சுமியின் ஸ்வரூபம், அவள் சரஸ்வதியின் ஸ்வரூபம், அவள் துர்க்கையின் ஸ்வரூபம். அதனால தான் வாலை புவனை திரிபுரை அப்படின்னு சொல்லி அந்த வராகி மாலையில் ஒரு பாடல் கூட வரும். எல்லாமாக இருக்கக்கூடியவள் வராகி. அவள் வாக்கு சித்தி மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் பொருளாதார மேன்மையும் கொடுக்கக்கூடியவள், நிம்மதியை கொடுக்கக்கூடியவள். இதே மாதிரி வராகியோட இன்னொரு ஸ்வபாவம் என்னன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை அழிக்கக்கூடியவள். அதனால் வராகி வழியை பின்பற்றி வரக்கூடிய அனைவரும் இதெல்லாம் இந்த கொண்டாட்டங்கள்லாம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுக்கலாம். நமக்கு மனசு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக எப்பயுமே இருக்குன்னா ஒரு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன். நல்ல விதமான உணவுப் பொருட்களை உட்கொள்ள ஆரம்பிக்கலாம். அது ஒரு நல்ல ஹேபிட். வெயிட் லாஸ் பண்ணுறது, ஏதாவது ஒரு புதிய ஒரு முயற்சியை இந்த நாளில் ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். அது என்ன முயற்சிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? உங்களுக்கு எத்தனையோ விதமான நல்ல விஷயங்கள் இருக்குது. தேவையில்லாத அனாவசியமாக கோவப்படாமல் இருக்கலாம்,
அடுத்தவங்கள குறை சொல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல குணத்தை நாம் கொண்டு வருவது கூட இந்த ஏப்ரல் 14 புது வருடத்தை ரொம்ப மீனிங்ஃபுல்லாக மாற்றிவிடும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாவற்றையும் விட நம்ம தெய்வத்தின் அனுகிரகம் எந்த அளவுக்கு நம்மளை பாதுகாக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நம் தலையை காக்கக்கூடியது தர்மம். ஸோ தர்மம்னா ஒன்றே ஒரு கோடிக்கணக்கில் காசு கொடுக்கறது கிடையாது. ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது, ரெகுலராக பண்ணுறது, இடைவிடாமல் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு பலன் ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் 10 ரூபா கொடுத்தாலும் அதை மாதம் மாதம் கரெக்டாக கொடுக்கறது, அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள உங்கள் எல்லாரையும் நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக வந்து இங்கே கிளீவ்லேண்ட் ஃபுட் பேங்க்குன்னு இருக்குது. அதில் ரொம்ப வீடு இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், அவங்களுக்கான சாப்பாடு கொடுப்பாங்க அவங்க. அது மாதம் மாதம் நான் பணமாக அதுக்கு கொடுத்துட்டுருக்கேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் கொடுக்குற பணம் ரொம்ப கம்மி, ஆனால் கிட்டத்தட்ட 20 வருஷமாக கொடுக்கும் பொழுது அதன் பலன் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா. அதை கூட்டி பார்த்தோம்னா நிறைய அமௌண்ட் வரும். இப்போ ஒரே நாளில் கொடுன்னு சொன்னால் நம்மளால் கொடுக்க முடியாது, ஏன்னா நமக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால் சின்னதாக பண்ணுங்கள். ஒரு நிச்சயமாக ஏப்ரல் 14 வராகிக்கு ஒரு ஆலயத்திற்கு உங்களால் முடிந்த ஒரு பண உதவியை செய்யுங்கள். ஏன்னா நம்ம போய் ஒரு புடவை வாங்கி கொடுக்குறோங்கும்போது அம்பாளுக்கு அது புடவையாக போய் சேர்ந்தாலுமே நான் கொடுத்தேன் அப்படிங்கிற அந்த ஈகோ நமக்கு இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு 500 ரூபா பணமாக அந்த கோயிலுக்கு கொடுக்கும்பொழுது கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி தான், நமக்கு தெரியாது அது எதுக்கு போயிருக்குன்னு. அதாவது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்தில் ஒரு சாம்பாரே பண்ணுறோன்னா அதில் உப்பு, புளி, மிளகா, காய்கறி எல்லாம், பருப்பு எல்லாம் போடும்பொழுது தான் அது டேஸ்ட்டாக வரும். ஒன்றை பண்ணால் மட்டுமே அதுக்கு டேஸ்ட் வராது. மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒரு புடவை வாங்கி வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஒரு நாள் அபிஷேகத்தை பண்ணணும்னு. அதை பண்ணாதன்னு சொல்லலைன்னா, மாதம் உங்களால் என்ன முடியுமோ ஒரு சிறிய தொகையை ஒரு கோவிலுக்கு கொடுக்கும் பொழுது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய எத்தனையோ நல்ல விஷயங்களுக்கு உங்களோட அந்த பணத்தோட புண்ணியம்ங்கிறது போய் சேரும். அது சில விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாது. இப்போ கூட்டி பெருக்கணும், கோயிலில் கூட்டி பெருக்கிறது யாராவது கோயிலுக்கு கொடுத்துருக்கோமா காசு? கொடுத்துருக்கவே மாட்டோம். ஏன்னா அதில் நமக்கு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கிடையாது. இதே அந்த தெய்வத்துக்கான ஒரு சாரியை வாங்கி போடும்போது நான் கொடுத்த சாரியை வராகி கட்டின்னு இருக்கா பாருங்க, நான் சக்கரை பொங்கல் கொண்டு போய் கொடுத்தேன், அதை வராகி சாப்பிட்டா, நான் பண்ணேங்கிற அந்த ஈகோ முதல்ல வரும். அதனால தான் நிறைய நம்ம கோவிலுக்கு கொடுக்குறவங்க கூட அரிசி கொடுப்பாங்க, ஓகேங்களா. மற்றதெல்லாம் யார் கொடுக்கறது? கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா யாருமே கொடுக்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அரிசி, சர்க்கரை, வெல்லம் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ அப்போ மற்றதெல்லாம் போட்டால் தானே ஒரு உணவுன்னு வர முடியும். அதனால் இந்த மாதிரியான பொருட்களை கொடுக்கறத விட நீங்கள் பணமாக ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும் பொழுது, எல்லோரும் சிறு சிறு துளியாக கான்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது அது மொத்தமாக அந்த ஆலயம் நடப்பதற்கான ஒரு பெரிய தொகையாக மாறிவிடும். அந்த ஆலயம் நல்லபடியாக நடக்கும். ஏன்னா ஒரு ஆலயம் நடக்கிறதுனா விளக்குக்கு எண்ணெய் போடுறதுலேருந்து, திரி போடுறதுலேருந்து, அந்த தெய்வத்திற்கான மாலையும் பூக்களும் வாங்கிறதுலேருந்து, அபிஷேக பொருட்கள், அதே போல் ஹோமங்கள் செய்தால் அதற்கான அந்த ஹோமத்தில் போடக்கூடிய அந்த சமிக்ரிங்கிற சொல்கிறாங்க இல்லையா, அந்த சாமான்கள், அதில் ஊற்றக்கூடிய நெய், அதற்கு போடக்கூடிய அந்த அந்த கட்டையெல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த ஹோமத்தில், அதே போல் ஒரு மாதமும் அந்த ஹோமத்துக்குள்ளே போடக்கூடிய புடவைன்னு சொல்லிகிட்டே போகலாம். அங்கே வேலை பண்ணக்கூடிய பூஜாரிக்கான பணம், அங்கே கூட்டி பெருக்கிறவங்களுக்கான பணம்னு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, வாட்டர் பில்லு, இந்தமாரி நிறைய செலவுகள் ஒரு கோவிலுக்கு இருக்கும். ஸோ எல்லாருமே அரிசி தான் வாங்கி தருவேன், புடவை தான் வாங்கி தருவேன்னா மற்றபடியாக அந்த கோவில் நடப்பதற்கான வழிகளுக்கு நம்மளால் உதவ முடியாமல் போய்விடும். ஸோ ஒரு கோவில் நல்லபடியாக நடக்கிறதுக்கு பண உதவி செய்யும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அன்னதானம்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஹரிதரா வராகி ஆலயத்தில் தினம் அன்னதானம் பண்ணுறோம். அந்த அன்னத்தை முதல்ல அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பணம் அந்த அம்பாளோட சாப்பாட்டுக்கும் போகிறது, அவளுக்கு நைவேத்தியமாக கொடுக்குறோம். அவள் தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருந்தாலும் ஆசையோட அந்த கோவிலில் எழுந்தருளி கொண்டிருக்கிற அந்த அம்பாளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். அது எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதுக்கப்புறம் தான் அதை பிரசாதமாக கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்குறோம்.
ஸோ இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத 1000 விஷயங்கள் ஒரு கோவில்னா அது நடக்கிறதுக்கு தேவைப்படுகிறது. ஸோ என்னைக்கோ ஒரு நாள் போய் ஒரு புடவை வாங்கி கொடுக்கறதோ ஒரு சக்கரை பொங்கல் பண்ணுறதையோ விட உங்களால் முடிந்த வரைக்கும் இந்த மாதிரியான விசேஷமான நாட்களாக இருக்கட்டும், அதே போல் மாதத்தில் சம்பளம் வந்த உடனே ஒரு சின்ன தொகையை, இவ்வளோதான் தொகைன்னு கிடையாது, நம்மளால் என்ன முடியறதோ அதை எடுத்து அந்த அம்பிகைக்கு விற்கும் பொழுது, அவளுக்காக தானமாக கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய விரய செலவுகள் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். தேவையில்லாத மெடிக்கல் செலவு, ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறது, தேவையில்லாத வம்பு வழக்கு, பிரச்சனைகள், இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் அந்த தெய்வத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கை தடுத்து நிறுத்திவிடும். அதாவது சுப விரயமாக போகும்பொழுது முதல்ல கொடுக்கக்கூடிய பணம் உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட விரயங்களை அது தடுத்து நிறுத்திவிடும். வராகியானவள், வராகின்னு சொன்னாலே வீரியம், வெற்றி, வளர்ச்சி, இந்த 3 வார்த்தை. அப்படி இருக்கும் பொழுது அவளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சின்ன காணிக்கையானது உங்கள் வாழ்க்கையை ரொம்ப மேலே கொண்டு செல்லும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் 14 உங்களால் முடிஞ்ச அனைவரும் ஏதாவது ஒரு தொகையை காணிக்கையாக அந்த அம்பாளுக்கு கொடுங்க. நம்ம ஹரித்ரா வராகி ஆலயத்துக்கு நீங்கள் கொடுக்க விரும்பினால் அந்த ஜிபே நம்பரை நான் கீழே போடுறேன், கியூஆர் கோட் இருந்தால் கூட போடுறேன், கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். நம்மளோட ஆன்மீக பாதையில் எப்பயுமே ஈகோவை கொஞ்சம் தட்டி வைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பண உதவிகள் உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கும் மொத்தமாக போகிற செலவில் உங்களோட காசு இதுதான் பண்ணேன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஈகோவானது அந்த இடத்துல அந்த அகங்காரம் அதுக்கு செயல் இல்லாமல் போய்விடும். சரியா? ஸோ இந்த புது வருடத்தில் வராகிக்கான பூஜையை பற்றி பேசியிருக்கேன். நம்ம வாழ்க்கையை எப்படி செதுக்கிக்கலான்னு பேசியிருக்கேன். நம்மளால் முடிஞ்ச நல்ல காரியமாக வராகியின் ஆலயத்திற்கு உங்களாலான தான தர்மங்களை செய்யுங்கள். இந்த 3 விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு. இது உங்களுக்கு ஏதாவது விதத்தில் பயன்படும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காணொளிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினரோட ஷேர் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதை செய்யும் பொழுது நம்மளை மாதிரி சின்ன சேனல்களுக்கு நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும் யூடியூப் வழியாக. ஸோ ஹைப் இருந்தால் ஹைப் பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இணையலாம். இன்னொரு காணொளியில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் அந்த வராகியின் பரிபூர்ண அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் இந்த அருமையான நாளில் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அன்னையை பிரார்த்திக்கிறேன். நன்றி.